வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த போட்காஸ்ட் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பின் ஆயத்தம் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் மரியாதை குறித்து சில காரியங்களை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 30வது வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இந்த மரியாள் தேவனிடத்தில் கிருபை பெற்றவள். சாதாரணமான காரியம் அல்ல. தேவனிடத்தில் கிருபை பெற வேண்டும் என்று சொன்னால் இவள் எவ்வளவு தன்னை ஆயத்தப்படுத்தியிருப்பாள் என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். 39வது வசனம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மரியாளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து, உன் மூலமாக இயேசு என்பவர் பிறப்பார் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். இந்த மரியாள் அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே விசுவாசிக்க ஆரம்பித்தாய். இது எப்படி நடக்குமோ என்று தேவனிடத்தில் கேட்டாய். அதற்கு தேவதூதன் சரியான பதிலை சொல்லும்போது அவள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். முதலாவது, தேவன் மரியாளை ஆயத்தப்படுத்துகிறார். இரண்டாவது, மரியாள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறாள். இதுதான் முக்கியமான காரியம். ஆண்டவருடைய வார்த்தை மரியாளுக்கு வெளிப்பட்ட உடனே இது என்னால் முடியாது என்று சொல்லி அவள் ஓடுவதற்கு தயாராக இல்லை. அவள் தன்னை ஆயத்தம் படுத்துகிறாள். தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். வசனத்தை வாசிக்கிறேன். 38வது வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறாள். ஆண்டவரிடத்தில் கிருபை பெற்றது உண்மை. இவள் மேல் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இருந்தது உண்மை. ஆனால் தன்னை அவள் அர்ப்பணித்தால்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்பது தேவ சித்தம். அதற்கு அவள் முழுவதுமாக, ஆண்டவரே, இது நான் உமக்கு அடிமை. உலகத்தை பற்றி அவள் கவலைப்படவில்லை. உலக காரியங்களை பற்றி அவள் யோசிக்கவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிய ஆரம்பித்தாள். இந்த நாளிலே நாம் கிறிஸ்து பிறப்பின் ஆயத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அதுதான் முக்கியமான காரியம். அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சாதான் தேவன் நமக்கு அடுத்த காரியத்தை வெளிப்படுத்துவார். தேவதூதன் சொல்கிறார், பயப்படாதே, தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றாய் என்று சொன்ன வசனத்தின்படி அவள் தன்னுடைய அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை, நான் உமக்கு அடிமை. முழுவதுமான அர்ப்பணிப்பு. சாதாரண அர்ப்பணிப்பு அல்ல, முழுவதுமான அர்ப்பணிப்பு. அவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்தாள். இது தேவனிடத்தில் அந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்தாள். ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை. இரண்டாவது செய்த காரியம், உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. உம்முடைய வார்த்தையின்படி அடியனுக்கு ஆக கடவுது. இரண்டு காரியத்தை தேவனிடத்தில் எடுத்து ஆண்டவரிடத்தில் அவள் விண்ணப்பிச்சிருந்தா. முதலாவது, நான் உமக்கு அடிமை, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தல். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிற காரியம், நாம் ஆண்டவரிடத்தில் முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கோமோ? அதை ஒருவேளை செய்யவில்லை என்று சொன்னால், இந்த நாளில் ஆண்டவர் நம்மையில் கிருபை வைத்திருக்கிறார். அந்த கிருபையை நம்ம போக்கெடுத்து விடக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? முழுமையாய் ஒப்படைப்பு. பாதி ஒப்படைப்பு இல்லை. உலகத்துக்கு ஆண்டவருக்கு உள்ள ஒப்படைப்பு இல்லை, முழுவதுமான ஒப்படைப்பை நான் தேவனிடத்தில் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது செய்த காரியம், உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறார். சகரியா என்ன செய்தான்? இத்தனை வயசு வாங்கின பிறகு எனக்கு குழந்தை இருக்குமோ என்று சொல்லி அவன் அவிசுவாசித்தான். அவன் பேச முடியாமல் ஊமையானான். இவள் மரியாள் செய்த காரியம் என்ன? உம்முடைய வார்த்தையின்படி ஆக கிடவது. உம்முடைய வார்த்தையின்படி விசுவாசித்தாள், அப்படியே ஒப்பு கொடுத்தாள். அருமையான இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு நம்மை பார்த்து, அவனுடைய வார்த்தையை நாம் முழுவதுமாக விசுவாசித்து ஒப்பு கொடுக்கும்போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் தடைகளை மாற்றி நம்மை கொண்டு அவர் எதுக்காக பயன்படுத்த விரும்புகிறாரோ அதை நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார். கிறிஸ்து பிறப்புக்கு ஆயத்தம் பண்ணுகிற நம்மை வெறும் ஆயத்தத்தோடு நம்ம நிறுத்தி விடாதபடி,
ஆண்டவரே, நான் எதற்கு நான் சித்தமா இருக்கிறேன்? உங்களுடைய ஊழியத்தை செய்ய நான் சித்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்ன பர்பஸுக்காக என்னை உருவாக்கினீரோ அந்த பர்பஸை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே. மரியாளுக்கு எப்படி நிறைவேற்றினீரோ அதே போல என்னை நீர் பயன்படுத்தும் என்று சொல்லி கேட்கும்போது, கிறிஸ்து மரியாள் மூலமா எப்படி பிறந்தாரோ அதே போல அந்த கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அருமையான இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் தேவனை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீர் பிறக்க வேண்டும். உம்முடைய அன்பை அவர்கள் அறிந்து இந்த உலகத்தில் நான் என்ன பர்பஸுக்காக நான் உருவாக்கப்பட்டனோ அதை வெளிப்படுத்த தேவன் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.